என்ன கிருஷ்ணா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை நீங்க நினைச்சா சரியாக்க முடியும். எங்க அத்தை மக சீதா, அவ மேல எனக்கு ரொம்ப ஆசைங்க. போன வருஷம் கூட இங்க வந்துருந்துச்சுங்களே, நீங்க கூட 100 ரூபாயில ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்களே. அவளுக்கு என்னாச்சு இப்போ? அவளுக்கு ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தாங்க. எனக்கு எங்க சித்தப்பா பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அவ என்னடானா, உங்க 2 பேர்ல யார வேண்டாலும் கட்டிக்கிறேங்கிறா. நான் எங்க சித்தப்பா பையனை பார்த்து, டேய் எனக்கு அவன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கொஞ்சம் ஒதுங்குறான்னு. அதை எப்படா சும்மா ஒதுங்க முடியும்னா, சரிடா எனக்கு ஒரு காணி நிலம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் பணம் தர்றேன், வச்சுக்க ஒதுங்குன்னு. அவன் சரின்னா. எனக்கு நம்பிக்கை இல்ல, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். இதாங்க அந்த பேப்பர். அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறான். நான் சீதா கடத்த தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன் நிலத்திலேயே பந்தல் போட்டு ஏன் பணத்தையே செலவழிச்சு சீதா கடத்த தாலியை கட்டிவிட்டான். இதை நான் சும்மா விட போறதில்ல, கேஸ் போட போறேன். நீங்க தான் பெரிய ஜட்ஜி ஆச்சே, ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னால ஜட்ஜ்மெண்டே சொல்ல முடியாது. காரணம்? இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வராது. ஏன் வராது? எந்த சட்டமும் ஹியூமன் ரைட்ஸ்ல தலையிட முடியாது. இது ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ராங். சார், அப்ப இதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்களா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்னங்க? அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை பாரு. 10,000 ரூபாய் பணம், 10,000க்கு ஒரு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. ஆனந்த், ஆனந்த், தம்பி, அப்பா ஐயோ நாட்டம். எல்லாத்தையும் எடுத்து வைடா. ஆமா ஆமா, எப்படியாவது நாட்டம் போகணும். முதல்ல தம்பி மேல உள்ள சித்தாந்த போகணும். ஏன் நிறைய 4 நாள் ஆகும். சச்சி என்ன சந்தேகப்படுவாரு. ஐயோ, ஆனந்த், ஆஹா, உனக்கு டாக்டர் அருண் தெரியல? தெரியும்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ட்ரீட்மெண்ட்டுக்காக நாளை கூட்டிட்டு போனோம். எங்கேயும் வெளியே போயிடாத. ஓகே? சரிப்பா. குட் நைட். குட் நைட். அதா ஸ்ப்ரே அதுமா கொண்டாறேன். ஏந்திரடி, விடிஞ்சு போய் வெயில் அடிக்குது, இன்னும் தூங்குற. வெயில் அடிக்குதா? எந்த பக்கம்? சரி சரி, இந்த காபி குடி. மழுப்பாது உஷா, உனக்குதான் விடியறதும் வெயில் அடிக்கிறதும் தெரியுது. அதை நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் தெரியற. வேதாந்த பேசாத. இன்னைக்கு யார பார்க்க போறேன்னு தெரியுமா? காபி குடி. காபி எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நான் சக்கரை போடவே மறந்துட்டேன், நீ காபி நல்லா இருக்குங்கிற. அதான் நாம யார பார்க்க போறோம்னு சொன்னதும் உனக்கு உடம்பெல்லாம் இன்னைக்கு. கிருஷ்ணா, ஆனந்த் கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க. பாரதி, இன்னைக்கு பார்க்க போறிய டாக்டர் சின்ன பையன் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. ஆமா, ஆனந்த பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும்? அவ அம்மா உயிரோட இருக்கும்போது பார்த்தது 10-12 வருஷம் இருக்கும். கூப்பிட்டீங்களா டாட்? ஆனந்த், இந்த அங்கிள் உனக்கு தெரியல? டேய், என்னடா அப்படி உத்து பாக்குறேன்? நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி குடு, இது வாங்கி குடு, பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், என்னையே மறந்துட்டியா? பாரதி அங்கிள். ஹலோ, உனக்கு என்ன வேணுமா கேளுடா. பர்சைய பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். பாரதி,
நீ இப்ப வாங்கி கொடுக்கறது அவன் எடுத்துக்க போறது இல்ல, அவனுக்கு போனதுல உன்னால வாங்கி தர முடியாது. எனக்கு கண் ஆபரேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான்டா இந்த இடத்தை விட்டு நான் போக போறேன். 5 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ அவன் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கே, நீ என்ன வாழ்க்கை பூரா பேச்சுலராக இருக்க போறியா? நல்ல பொண்ணை பாரா பண்ணிக்கிறேன். ஏ டாலி, ராதா முகத்திலே பந்தெறிஞ்ச அவ குருட் பார்வை இல்லாதவன் தெரியுமில்ல? தெரியுமே. அப்ப ஏன் எரிஞ்ச? குருடி எப்படி பந்த பிடிக்கிறான்னு பார்க்கதான். இனிமே இப்படி செஞ்ச உன்னை நிறுத்து உஷா. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்காக மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அம்மா, ராதா கூட்டிட்டு வாங்க. ராதா வா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யூ சீட். டாக்டர், நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை? நோ சிடம். டாக்டர், கை பிடிச்சு நாடி பார்க்கல? நாடிக்கும் கண்ணுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு கண் டாக்டர், தெரியாதா? பார்த்தாலே தெரியுதே. ஆனா எனக்கு தான் தெரியல. அடுத்த வாரம் ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டாக்டர், ராதா பார்வை கிடைச்சிருமில்ல? நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒண்ணும் பிறவியில வந்த கோளாறு இல்லையே, இடையில வந்தது தானே, சரி பண்ணிடலாம். எப்படியோ டாக்டர், ராதா பார்வை திரும்பணும், ராதா என்ன பார்க்கணும், நான் அவ கல்யாணத்தை பார்க்கணும். எனக்கு தான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகும் நம்பிக்கையே இல்லை. டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவனா லட்சணமா எவனாவது பையன் இருக்கானா? குணம்தான் முக்கியம். பையனா? எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு தானே, கட்டாயம் பாக்குறேன். ராதா, நேத்து இந்த கண்டாக்டர் பேசுனதை என் காதால கேட்டேன். இன்னும் நான் இங்க இருக்கிறது நாகரிகம் இல்ல. நான் வரட்டுமா? டாக்டர், ராதாவை நல்லா செக்அப் பண்ணுங்க, போகும்போது டிராப் பண்ணிடுங்க. ஓகே, நானே டிராப் பண்றேன். மிஸ்டர் ஆனந்த், எஸ் ப்ளீஸ். இவரோட ரிப்போர்ட் எல்லாம் நேத்தே டாக்டர் பார்த்துட்டாரு. ஓகே. இவர் எங்கே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க ஃபாதர் கிட்ட சொல்லிடுங்க, நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அருண், உஷா பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவ பேசுறதா எப்படி? அந்த குணத்துல தங்கமானவன். இத நீ சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. அவ கல்யாணத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். பாக்குறேன். நான் என்ன டாக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? நான் வந்தது ஆச்சரியமா இருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியே, நீயும் ஒரு ஆம்பளையா நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. மே ஐ கம் இன்? அனுமதி இல்லாம உள்ள வர்றது அநாகரிகம், வந்தவங்களை வெளியே போக சொல்றது அசிங்கம். எனிவே கம் இன். தேங்க் யூ. எல்லா பணக்கார பசங்க மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர் நான் இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனை நம்பி வலிக்கு விழற கேரக்டர் நான் இல்ல. உஷா, நான் ஒரு ஜட்ஜோட மகன். ஆஃப்டர் ஆல் நைட் கிளப்ல பாடி பழைக்கிறவ நீ என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற? உனக்கு என்ன திமிருடி? நீ பெரிய ஜட்ஜோட மகன், நைட் கிளப்ல பாடி பிழைக்கிற என்னோட கேவலமா சுத்திட்டு இருக்க. அதோ பார், அதுதான் வழி. போகும்போது கதவை சாத்திக்கிட்டு போடா. நான் நினைச்சதை எதையுமே அடையாம விட மாட்டேன்.
ராதா ம்? உன் கூட மாடி வர வரவா? வேண்டாம். நீங்க தானே சொல்லுவீங்க யாரோட ஹெல்ப் எதிர்பார்க்காம இண்டிபெண்டா இருக்கணும்னு. எனக்கு பழக்கம் இருக்கு, நான் வரேன். ஏய் உஷா. God. பொம்மை சார் இன்ட்ரெஸ்ட்ல கதவு தாப்பால் போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கோ. எஸ். இல்லையே, அவ ஹோட்டலுக்கு தானே போனா. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஓகே. வரேன் வரேன். இந்தாங்கம்மா பால்.